அடுத்து யமனுடைய ஹூதிகளுடைய தரமான 4 அல்லது 6 சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. யமனுடைய ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், நாங்கள் விடமாட்டோம், இந்த அமெரிக்க பிரிட்டனுடைய ஆதிக்கத்தை நீக்குவோம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு அவருடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. சமயமா யமனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜிகார் என்று சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதி மேல பிரிட்டனும் பிரான்சும் சேர்ந்து சில தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு. ஆனால் நேற்றைய தினம் இந்த ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் செய்த சம்பவம் தான் இவ்வளவு நாள் நடத்தின சம்பவத்தில் ஒரு பெரிய சம்பவம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 72 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 6 கப்பல் மேல வந்து ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல 4 கப்பல்கள் பாத்தீங்கன்னா சரக்கு கப்பல்கள், 2 கப்பல்கள் பாத்தீங்கன்னா போர் கப்பல்கள். இந்த 6 கப்பல்களும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய கப்பலாக காணப்படுது. ஸோ இந்த கப்பலுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா முதல் கப்பல் பாத்தீங்கன்னா மார்ஸ் சாண்ட்ரோ என்று சொல்லக்கூடிய பேர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏபிஎல் டெட்ராய்டு என்று சொல்லக்கூடிய கப்பல், மூணாவது பார்த்தீங்கன்னா ஹங் பிக்யூ என்று சொல்லக்கூடிய கப்பல், நாலாவது பெர்டி லேடி என்று சொல்லக்கூடிய கப்பல். இந்த 4 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய சரக்கு கப்பல். இந்த கப்பல்கள் எல்லாமே கொள்கலன்களை எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பக்கத்தில் இந்த கப்பல்கள் போய் கொண்டிருக்கு. ஸோ ஒரே நாளில் 4 சரக்கு கப்பல்கள் அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 போர் கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காங்க. மொத்தமாக 6 நடவடிக்கைகள், தரமான நடவடிக்கைகள். ஸோ இந்த நடவடிக்கைகளுக்கு அப்புறமே ஹூதிகளை குறித்த அச்சம் என்பதை இன்னைக்கு மேற்கொள்வதில் அதிகமாக எழுந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. ஹூதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சாரி சொல்றாரு, நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் இந்த பிரிட்டனுடைய தாக்குதலுக்கு ஆளாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு இறைவன் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அதே வேளையில இன்னைக்கு ஈரானுடைய IRGC மற்றும் யமனுடைய ஹூதிகள் 2 நபர்களும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சனாவுல இனிமேல் நம்மளுடைய தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் ஏவுகணைகளை வைக்க வேணாம், உடனடியாக ஹொடைடா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்துக்கு மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையிலும் இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா உடனடியாக ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோஹாவுக்கு பயணம் போயிருக்கிறார். ஈரானுடைய தலைவராக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா அவரை வரவேற்று பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ ஈரான் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஹமாஸுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது, பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யுங்கிறது எல்லாரும் தெரிந்த விஷயம். இந்த இக்கட்டான சூழல்ல உடனடியாக ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அங்கே சென்றது என்பது இந்த புவிசார் அரசியலில் இந்த பலஸ்தீன போரில் அடுத்த கட்ட சில விஷயங்களை நோக்கி நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுது. இதே வேளையில் இதே ஈரானுடைய தலைநகரம் தோஹால இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைதானம், ஒரு ஸ்டேடியம், இந்த ஸ்டேடியத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த வேளையில் இந்த பலஸ்தீனை நினைவு கூர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிச்சும் சில போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்து காசாவில் மிகப்பெரிய அளவில் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்தி கொண்டு சண்டை செஞ்சு கொண்டிருக்கூடிய இந்த வேளையில மேற்கு கரையிலையும் இன்னைக்கு போராட்டங்கள் வீரியமாயிருக்கு. அது வரக்கூடிய நாட்களில் அதிகமாக செல்லும் அப்படிங்கிறது தான் போர் வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்படுது. காரணம், ஈரான் தொடர்ந்து ஜோர்டானின் வழியாக பல்வேறு ஆயுதங்கள், பல்வேறு போர் தளவாடங்கள்ல தொடர்ந்து இன்னைக்கு மேற்கு கரையில் இருக்கக்கூடிய விடுதலை பலஸ்தீன போராளிகளுக்கு இன்னைக்கு கையில கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக ஃபத்தஹ் இயக்கத்தில் முகமது அப்பாஸுக்கு எதிராக நின்று அவரை விமர்சனம் செய்து அந்த கட்சியிலிருந்து வெளிவந்த நபர்கள் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ட் அமைப்பாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அது குட்ஸ் அமைப்பு போலவே ஒரு அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி அபு இப்னு ஜண்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் காணப்படுது. ஸோ இந்த அமைப்புகள் கையில் எப்படியாவது ஆயுதங்கள் போகணுங்கிறதுக்காக தான் ஈரான் கடுமையான முறையில் முயற்சி செய்யுது. அப்படி பல ஆயுதங்களை உள்ள கொண்டு போய் சேர்த்து இருக்குது. சில ஆயுதங்களை வந்து இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத படை வந்து கைப்பற்றி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் மேற்கு கரையிலிருந்து வரக்கூடிய அந்த செயல்பாடுடைய செய்திகள் என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து துருக்கி செய்த துரோகம் என்ற ஒரு கட்டுரை இன்னைக்கு வெளியாயிருக்கு. துருக்கி என்ன வகையான துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பலஸ்தீனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பெரும்பான்மையான இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. ஆனால் இந்த நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பலஸ்தீனோடு இணைந்து அல் கஸாம் பிரிகேட்டோடு இணைந்து இந்த இஸ்ரேலில் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த போரை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வையாக காணப்படுது. இந்த காசா மக்களை, இந்த அல் கஸாம் பிரிகேட்டை தனிமைப்படுத்தி விட்டதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த போர் இவ்வளவு கூடம் நீண்டு கொண்டு செல்கிறது. நீண்டதை தாண்டி இறைவனுடைய மிகப்பெரிய துணையால அந்த மக்களை பாதுகாத்து கொண்டு அல் கஸாம் பிரிகேட் தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், நீ நன்மை செய்யாட்டி பரவாயில்ல, துரோகம் செய்யாத, அநீதி செய்யாத, இந்த மக்களுடைய இனப்படுகொலை நீயும் பங்குதாரராக இருக்காத, ஏன்னா நீயும் ஒரு முஸ்லீம், நீயும் அவருடைய சகோதரனை காணப்படுற அப்படிங்கிறதா இந்த உலக மக்களுடைய, முஸ்லீம் மக்கள், வெகுஜன மக்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து எகிப்து ஒரு பக்கம் உதவி செஞ்சுட்டு இருக்குது. அதே மாதிரி ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா தொடர்ந்து உணவுப் பொருட்களை இஸ்ரேலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறார். நேற்றிலிருந்து ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மான்ல மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள்
வந்து அந்த தூதரகம் இருக்குல்ல அந்த நோக்கி வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. தூதரகத்துக்கு வெளியே நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரண்டாம் அப்துல்லாவை கைது செய்யணும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜோர்டானிய தலைவர் இரண்டாம் அப்துல்லா அந்த நாட்டுடைய இராணுவத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அடித்து துன்பப்படுத்தி கைது செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எகிப்து ஆகட்டும் ஜோர்டான் ஆகட்டும் இதில் பச்சை முனாஃபிக்தனத்தோடு நயவஞ்சகத்தனத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் துருக்கி தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நாட்டில் துருக்கியும் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கத்தாரும் ஒன்று. கத்தார் வந்து நிதியுதவி செய்து ஹமாஸுடைய தலைமையகம் கத்தாரில் இருக்குது என்ற பல விஷயங்கள் இருக்குது. இருந்தபோதும் கத்தார் சில மைனஸ் சொல்லப்படுகிறது. ஆனால் இருந்தபோதும் இன்னைக்கு ஈரான் ஒரு பெரிய உதவி செய்யுதுன்னா அதற்கு அடுத்து கத்தார் தான் நம்மளால் சொல்ல முடியும். அதற்கடுத்து நம்ம துருக்கியை சொல்லலாம். ஆனால் துருக்கி இந்த தாக்குதலுக்கு முன்னாடி எவ்வளவு இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை துருக்கியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையும் துருக்கியுடைய அரசாங்கத்தை சார்ந்த புள்ளி விவர நிபுணர்களும் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா துருக்கி 2024 வந்து இஸ்ரேலுக்கு சில பொருட்களை ஏற்றுமதி செஞ்சிருக்குது. துப்பாக்கி குண்டு, வெடிக்கும் பொருட்கள், எரியக்கூடிய பொருட்கள், வெடிமருந்து, ஆயுதங்கள் மற்றும் பாகங்கள் இது எல்லாமே வெளிப்படையாகவே என்ன பண்ணியிருக்குது தங்களது பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வருது. அப்போ எந்த அடிப்படையில் நான் பார்ப்பது வெறும் பொருளாதாரம் தான் உங்களுடைய இலக்கா? ராஜதந்திர அடிப்படையில் நம்ம நாடு வல்லரசாக வேண்டும் என்பதுதான் உங்களை இலக்கா? அந்த இலக்கில் அப்பாவி மக்களை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிறதா நமது கேள்வியாகவும் காணப்படுகிறது. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. உலக மக்கள் எல்லாம் ஆதரவாக நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் லண்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி நின்று மிகப்பெரிய அளவில் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தூதரகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தூதரகத்தை ஒட்டி, அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய அந்த தூதரகத்தை ஒட்டி ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்ஸ் வச்சு ஒரு வாசகத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்னா ஜெனிசைடு அவென்யூ. இந்த தெருவுடைய பேர் வந்து கொலைகார இனஅழிப்பு தெரு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல லண்டன்ல இருந்து அந்த தூதரகம் வெளியேற்றப்படலை. ஸோ அந்த தூதரகத்தை குறிக்கும் வகையில் இந்த தூதரகம் ஜெனிசைடு அவென்யூ இது வந்து பயங்கரமான முறையில் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு இடமாக காணப்படுதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேனர் வச்சு செயல்படுறாங்கன்னா இன்னைக்கு மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பலஸ்தீன் மக்களை எந்த அளவு விரும்பி இருக்காங்க, அவங்களுடைய நீதியின் விஷயத்தில் எவ்வளோ நியாயமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியும். அடுத்து இன்றைய காலையிலிருந்து அல் கஸாம் பிரிகேட்டர் ஆகட்டும் அதே மாதிரி ஹிஸ்புல்லாவாகட்டும் இந்த இரண்டு நபர்களும் இஸ்ரேலுடைய குறிப்பிட்ட இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய கிரியாட் மோனாட் என்ற இடத்தை நோக்கி இந்த ஹமாஸ் மற்றும் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இரண்டு நபர்களும் தாக்குதல் நடத்துறாங்க. காரணம் இங்குதான் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கு. இஸ்ரேலுடைய ராணுவ தளவாடங்களை தயாரிக்கப்படுது. அயன்டோமுக்கான எல்லா உதிரிபாகங்களும் கிரியாட் மோனாட்ல தான் தயாரிக்கப்படுங்கிற அடிப்படையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. மேலும் ஹிஸ்புல்லா கிரியாட் மோனாட் இல்லாம இன்னும் கோலன் குன்றுகளை நோக்கியும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து இப்போ வரையும் கிடைத்த தகவல் கிட்டத்தட்ட 10 இலக்குகள் மேல சரமாரியான முறையில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இதே வேளையில இன்னைக்கு ஐநாவில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கோப்பு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன கோப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த காசாவில் நடப்பது இனஅழிப்பு தான் என்ற விஷயங்கள் வந்து ஐநாவுக்கு புரிய வைக்கணுமாமா. பார்த்தாலே தெரியுது. அதுக்கு வீடியோ காட்சிகள் ஃபோட்டோக்கள் ஆதாரமாக இருக்குது. அவருடைய வாக்குமூலமே இருக்குது. ஏன்னா இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அக்டோபர் 7க்கு அப்புறம் கேலண்ட் இஸ்ரேலுடைய IDF தலைவராக கேலண்ட் ஆகட்டும் இன்னும் சில நபர்கள்லாம் சொல்லிட்டாங்க இந்த ஹமாஸ் இந்த பலஸ்தீன் மக்கள் எல்லாமே அனிமல்ஸ் விலங்குகள், ஒரு விலங்குகளை போல நீங்கள் வேட்டையாட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்ற ஜெனிசைடோடைய இன்டென்ட் இருக்குது. அதாவது இனஅழிப்புக்கான எல்லா நோக்கங்களும் இருக்குது. ஆனால் இதெல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா முன்வைத்தக்கூடிய சமயத்தில் எந்த அடிப்படையிலும் ரொம்ப கூடுதலாக ஃபோர்ஸாக வந்து இதை செயல்படுத்தலை. ஆனால் இன்னைக்கு இதற்கான கலாய்வு வந்து உத்தரவிட்டுச்சு. அந்த கலாய்வு தான் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கலாய்வு பார்த்தீங்கன்னா பிரான்சஸ் அல்போனா என்று சொல்லக்கூடிய சகோதரி இன்னைக்கு இதை ஆய்வு செய்து அதிகாரப்பூர்வமாக இந்த கோப்பை ஐநாவில் பாதுகாப்பு கவுன்சில் செக்யூரிட்டி கவுன்சிலையும் இன்னைக்கு வந்து இதை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் இது இந்த கோப்பு என்ன சொல்லுதுன்னா உண்மையாக இந்த கலாயின் அடிப்படையில் இது தீவிரவாத அமைப்பு தான், அமைப்புடைய செயல்பாடுடைய நோக்கம்தான். மேலும் கூடுதலாக இது இனஅழிப்புக்கான செயல்பாடு தாங்கிற விஷயங்கள் தான் இந்த கோப்பு பேசுது. ஸோ இந்த கோப்பு உள்ளே போயிருச்சு. இனி என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. வெறும் கோப்பை வச்சு அந்த வாசகங்களை வாசிச்சுட்டு உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் சீஸ் ஃபயர் நவ் அப்படிங்கிற வார்த்தையை பேசிட்டு அமைதியை கை கட்டி வேடிக்கை பார்க்க போகிறோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஐநா அவையாகட்டும் அதே மாதிரி WH ஆகட்டும் இன்னும் ஐநாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு மனித உரிமை அமைப்புகளாகட்டும் இது எல்லாமே இன்னைக்கு கண்டனங்களை மட்டும்தான் தெரிவிக்கிறது தவிர இன்னைக்கு ஒரு நடவடிக்கை ராணுவம் சார்ந்த ஒரு நடவடிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக எடுக்க முடியல. அப்படிங்கும் போது தெரிஞ்சு போச்சு இந்த பழைய உலக ஒழுங்கு முறையில் எந்த விஷயங்களும் ஒரு நிலையான முறையில் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய போர் போயிட்டு இருக்குது. மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உட்கார்ந்து அறிக்கை மட்டும் விட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும்? உடனடியாக ஏன்னா ஐநாவுக்கே கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லி ரஃபாவுக்குள்ள பூந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வேளையில் ஒரு ஐநா மன்றம் என்ன வகையான நடவடிக்கை எடுக்கணும்?
எல்லா நாடுகளும் குறிப்பாக இந்த பலஸ்தீன ஆதரவு நாடுகள் எல்லாத்தையும் அணிதிரட்டி அவருடைய இராணுவத்தை எல்லாமே அணுதிரட்டி, இது என்னுடைய பார்வை, ஒரு வெகுஜன மக்களுடைய பார்வை எப்படி இருக்குமோ அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. என்ன, உடனடியாக போர் நிறுத்தம் வேணும் அல்லது இந்த இனப்படுகொலையை ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அவன் இந்த பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீ ஐநாவாவது மயிராவதுன்னு போயிட்டு இருக்கான். அப்போ இங்கே என்ன நம்ம பண்ணணும்னு நம்ம புத்திக்கு உரைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய இராணுவ படை எல்லாத்தையும் வரவழைத்து, ஏன்னா இன்னைக்கு யமனுடைய அன்சாருல்லாஹ் ஹூதிகள் தரைமார்க்கமாக எங்களுடைய 5 லட்சம் படையை வந்து நாங்கள் காசாவோடு இணைக்கின்றோம், அல் ஹமாஸோடு இணைக்கின்றோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இடையில இந்த இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஜோர்டான், இந்த எகிப்து போன்ற நாடுகள்லாம் எங்களுடைய தரைமார்க்கமாக இவங்களை பயன்படுத்த செல்ல விடமாட்டோம்னு நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு அழகான யோசிச்சு பாருங்க. ஆனால் இது போன்ற பல இராணுவ கட்டமைப்புகள் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு செச்சனி ஆர்மி ஆகட்டும், அதுமாதிரி வேக்னார் குரூப் ஆகட்டும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குரூப், இவங்க எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. எந்த அடிப்படையெல்லாம் நாங்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நின்று களமாட நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஐநா இதை முன்மொழிந்து ஒன்றிணைக்க வேண்டும். ஒன்றிணைத்து ஒரு நல்ல இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த IDF IOF தீவிரவாதிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த செயலையெல்லாம் செய்யலை, சைலண்டாக வெளிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறோம், ஐநாவின் மீது இப்பயும் நமக்கு நம்பிக்கை இல்லாத முறையில் தான் இருக்குது. ஹமாஸ் கூட சொல்லுது, வேடிக்கையாக ஐநா இந்த இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஹமாஸ் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.